இவ்வளவு நேரமாக காத்திருந்து கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு
நீங்க ஒன்றை கொடுத்தா நம்ம வாழ இன்னும் இன்னைக்கு வந்து நம்ம வெஸ்டர்ன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா யூத்ஸ்னால நம்ம வார்டில் இருக்கிற யூத்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி கெட்டுகதர் மீட்டிங் சொல்லும்போது ஒரு கெட்டுகதர் மாதிரி வச்சிருந்தோம். நம்ம ஏரியாலேருந்து நம்ம எல்லா ஏரியாலேருந்து பசங்க வந்திருந்தாங்க, எல்லா யூத் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரு கெட்டுகதர் ஒரு என்னன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேசுறதுல நம்மளும் அவங்கள கேட்டோம். இது மாதிரி வர நம்ம வார்டில் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், யூத் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் எப்படி சேர்ந்து நம்ம வார்டை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம வார்டு எதுவும் கெட்டமே வரக்கூடாது. அதனால நம்ம வார்டை பத்தி எப்படி டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய சஜஷன் அவங்களும் சொன்னாங்க, நம்மளும் அவங்களுக்கு எது மாதிரி சஜஷன் சொன்னோம். அவங்களும் இந்த மாதிரி நம்ம வார்டில் வந்து ட்ரிங்க்ஸ் கிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, யாரும் இது மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கக்கூடாது. அப்புறம் நம்ம ஒரு ஜிம் வைக்கணும், நம்ம கிரவுண்ட் ரெடி பண்ணோம், நம்ம பாத்ரூம்ஸ் எல்லாம் இதுவா இருக்குது, முனிசிபாலிட்டி அதை ரெடி பண்ணோம். தண்ணிக்கு இப்போ சம்மர் வருது, தண்ணி எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குது, தண்ணி ரெடி பண்ணலாம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் வைக்கலாம், ஸ்போர்ட்ஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் நல்லா டெவலப் பண்ணலாம். அப்புறம் எஜுகேஷன் யாராருக்கு எஜுகேஷன் அவங்களால எஜுகேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் அவங்க செஷன் சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஜிம் வைக்கிறதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். தண்ணிக்கு நம்ம போயிட்டு என்னென்ன முனிசிபாலிட்டியில கேட்டு நம்ம எம்எல்ஏ மேடம் கேட்டு என்னென்ன இருக்குது அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கலாம், அதுவும் சொல்லியிருக்கிறோம். பாத்ரூம் ரெடி பண்ணலாம், கிரவுண்ட் ரெடி பண்ணி அதுவும் அவங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வைக்கணும், அந்த ஸ்போர்ட்ஸ் என்னென்ன டோர்னமெண்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்க என்னென்ன வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணலாம். அந்த பண்றது அஷூரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். நம்ம அது இல்லாம நம்ம வர எலெக்ஷன்ல நம்ம நிக்கலாம், அவங்களும் சொல்லிக்கிறாங்க. நம்ம வார்டுல இருந்து நம்ம ஒருத்தர் நிக்க வைக்கிறோம், அவங்களும் ஒரு செஷன் கொடுத்தாங்க. நம்மளும் அதுக்கேற்று நம்ம நிக்கிறோம்னு அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறோம். அவங்களும் நம்ம சப்போர்ட் தரோம்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ நான் ஒண்டின்னு இல்லை, எங்க வாழ்கிற எல்லா யூத்தையும் சேர்ந்து ஒன்னா இருந்து இந்த வார்டை நல்லபடியா டெவலப் பண்ணி காட்டணும்னு நாங்க ஒரு அஷூரன்ஸ் எடுத்துருக்கிறோம். அது கண்டிப்பா நடத்தி காட்டுவோம்னு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கோம். ஆமா, இல்ல அந்த பேச்சுக்கே இடையில. இது வரைக்கும் நம்ம இது ஒண்ணு சர்வீஸ் பண்ணது 1.5 வருஷம். எலெக்ஷன் இந்த வருஷம் வருது, அடுத்த வருஷம் வருது, எலெக்ஷன் 10 வருஷம் வராம கூட போட்டோம். ஆனா எங்க யூத் எங்க ஏரியா நாங்க கண்டிப்பா இது பண்ணியே தீருவோம். இது இப்போதுமே ப்ராசஸ் ஆகிதான் இருக்கோம். எங்களால முடிஞ்சது நாங்க பண்ணினே இருப்போம். எங்களால முடியல கூட யாரும் கேட்டுக்கிட்டு கூட எது இருந்தாலும் நாங்க இந்த பண்ணியே இருப்போம். எலெக்ஷனுக்காக தான் பண்ணல, இது முழுக்க இது எலெக்ஷனுக்காக பண்ணல. எலெக்ஷன் கூட வருதே தவிர எலெக்ஷன் வழி நாங்க பண்ணினே இருப்போம். எலெக்ஷன் வரலனா கூட சரி, நாங்க இந்த சர்வீஸை பண்ணினே இருப்போம். நாங்க எல்லாம் ஒற்றுமையா எல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லது பண்ணிருப்போம். ஆமா, எலெக்ஷன் முன்னாடி இப்போ எலெக்ஷனே இப்போ எப்போ வருதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வருதா நாங்க இது எவ்வளவு முடியுதோ எல்லாத்தையும் ஃபில்பில் பண்ணே வந்துக்கிறோம். இது வரைக்கும் ஃபில்பில் பண்ணிக்கிறோம். இன்னும் எவ்வளவு வருது எல்லாத்தையும் ஃபில்பில் பண்ணே வருவோம். அது எலெக்ஷன் வரும்போது வரட்டும், நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. 1.5 வருஷமா இது வரைக்கும் நான் இப்போ நீங்க இவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு சொல்றேன். 1.5 வருஷமா இப்போ வயசானவங்க ஒரு எங்க வார்டு எங்க பெரியவங்கள வயசானவங்கள ஒரு 70 வயசு மேல இருக்கிறவங்களே ஒரு 180-200 பேருக்கு மாசம் பென்ஷன் கொடுக்குறோம். எங்க ட்ரஸ்ட் மூலியமா மாசம் அவங்க பென்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி ஹேண்டிகேப்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, அவங்களுக்கெல்லாம் மாசம் எங்க வார்டுல இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேருக்கு அவங்க மாசம் பென்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி எங்க வார்டுல எந்த ஒரு தப்பு நடக்கூடாது, எந்த ஒரு திருட்டு போகக்கூடாது. 3 இடத்துல CCTV கேமரா போலீஸ்காரங்க கேட்டு நம்மளே CCTV போட்டு 3 மெயின் இடத்துல போட்டுட்டு அதுக்கு மாசம் ரீசார்ஜ் பண்ணின்னு அது ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறோம். லாஸ்ட் டைம் நம்மளை கூப்பிட்டு சர்க்கிள் ஆபீஸ்ல அவங்களை வாழ்த்துனாங்க. அதனால அந்த கேமரால 2-3 கேஸ் கண்டுபிடிச்சோன்னு அவங்களே நம்மள வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நம்மள அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி இது எஜுகேஷனுக்காக நம்ம என்ன பண்றோம், SLC செகண்ட் படிக்கிறவங்க எல்லாம் எக்ஸாம் போது எல்லாம் அவங்களுக்கு எக்ஸாம் கிட் எல்லாமே கொடுக்குறோம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து நீங்க பாஸ் ஆயிட்டு வாங்க, நம்ம வார்டுல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 10,000 ரூபாய், செகண்ட் வரவங்க 7,500 ரூபாய், தேர்ட் வரவங்களுக்கு 5,000 ரூபாய். அதே மாதிரி 10க்கும் அதே மாதிரி, செகண்ட் பீஸுக்கு அதே மாதிரி. அப்புறம் போன வருஷம் அப்புறம் பாஸ் ஆனவங்க எல்லாருக்குமே ஊக்குவிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு 1,000 ரூபாய், எல்லாருக்கும் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்களுக்கு இது பண்ணோம். அதே மாதிரி ஜூன் வரும்போது யாராருக்கு ஃபீஸ் கட்ட முடியலையோ பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லி யாராரு ஃபீஸ் கட்ட முடியும், யாராரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வைக்கிறோம். அப்புறம் எல்லாம் இப்போ பிரைமரி படிக்கிற எல்லாருக்குமே நோட் புக்ஸ் போன வருஷம் ஃபுல்லா நோட் புக்ஸ் கொடுத்தோம். இந்த வருஷமா கொடுப்போம். இந்த வருஷமா அது கண்டினியூ இருக்குது. அதே மாதிரி ஹெல்மெட் இப்போ லாஸ்ட் டைம் எங்க ஃப்ரெண்டு என் கூட படிச்சது ஹெல்மெட் போடாம போயிட்டு ஆக்சிடென்ட் இறந்துட்டாரு. போலீஸ்கார கேட்டா ரிக்வெஸ்ட் பண்ணா, சார் எங்க வார்டுல அது மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு இது வரைக்கும் 350 பேர் எங்க வார்டுல எல்லாரும் 350 வீட்டுகளுக்கும் ஹெல்மெட் கொடுத்தா ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க ரிக்வெஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி சர்வீஸ் இவ்வளவு சர்வீஸ் பண்ணி வந்துருக்கிறோம். அப்புறம் இது TCL இப்போ TCL
ஸ்ட்ரைக் ஆகிட்டு போன வருஷம். அவங்களுக்கு எல்லாம் ஃபுட் கிட் கொடுக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபுட் கிட்டும் கொடுத்தோம். இன்னும் நிறைய பண்ணினுக்கிறோம். ஒரு லிஸ்ட் பெருசாக இருக்குது, சொல்ல டைம் ஆகிடும். இன்னைக்கு எல்லாம் யூத் என்னன்னாங்க, நம்ம வார்டு நீங்க நம்ம ஏரியால இருந்து ஒருத்தர் வரணும். அவங்க சொன்னது மெயின் தெரியுங்களா, நம்ம ஏரியால இருந்து நீங்க தயவு செய்து எம்சி எலெக்ஷன் இல்லைங்க, நம்ம ஏரியால ஒருத்தர் வரணும். அவரு நம்மளுக்காக சர்வீஸ் பண்ணோம். நாங்க அவங்க சொன்னது என்னன்னாக்கா, நாங்க போய் எதுனா பிரச்சனைனாக்கா அவர் சட்ட பிடிச்சு கேட்கற மாதிரி எனக்கு ஒரு ஆள் வேணும், நீங்க கண்டிப்பா எங்களுக்காக நீங்க இருப்பீங்கன்னு அவங்க சொல்ற வயசு. அவங்க ரிக்வெஸ்ட் தான், நீங்க எம்சியா வாங்க, நீங்க வந்தா போதும், நாங்க கண்டிப்பா நம்ம வார்டு டெவலப் பண்ணணும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, யூத்ஸ் முக்கியமான வச்சிருந்தாக்கா கிரவுண்டுக்கு நாசம் ஆயிட்டு இருக்குது. மெயின் வில்லேஜ் கிரவுண்ட் இருந்துச்சு, அது ரொம்ப நாசம் ஆயிட்டு இருக்குது. தண்ணி இது ப்ராப்ளம் பண்றாங்க. ஜிம்மு, அவங்களுக்கு ஜிம்மே இல்ல. இப்போ எனக்கா இப்போ ஜிம் இருந்தாக்கா அவங்க வேற கெட்ட பழக்கத்துக்கு எதுவும் போக மாட்டாங்க. ஜிம் இருக்குன்னா, ஜிம் இருந்தாக்கா நாங்க அதை யூஸ் பண்ணியிருப்போம். அதனால எங்களுக்கு ஜிம் வேணும்னாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு வேணும்னாங்க. அது இல்லாம ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் வைக்கணும்னா ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கணும். அப்புறம் நம்ம யூத் எல்லாம் ஒன்னா இருக்கணும். அப்புறம் அவங்க என்னன்றாங்கனாக்கா, இப்போ எதுனா ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு அது யாரை போய் பாக்குறது, என்ன ஃபங்க்ஷன் எப்படி பண்ணது இல்லை. அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும். இதுனால போலீஸ்க்கு நம்ம சப்போர்ட் கேட்கணும். அதனால இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு சேர்ந்து வரணும். அப்புறம் இங்கெல்லாம் யாரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்க கூடாது, இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் எல்லாம் அவங்க வச்சாங்க. அந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் நம்ம ஏத்துன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்து ரெடியா இருக்கலாம். ஆனா இந்த விஷயம் எல்லாம் இப்ப அவங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். ஒரு கிரவுண்ட் ஒரு 2 கிரவுண்ட் கேட்டுக்கிறாங்க, அது மாதிரி ஒரு 2 கிரவுண்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறோம். வாலிபால் டோர்னமெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப அது கிரிக்கெட் கிரவுண்ட் கேட்டுக்கிறாங்க, அதுவும் பண்ணி தரோம். ஜிம் இது கேட்டுருக்காங்க, ஏற்கனவே ஒரு 2-3 ஜிம் ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு பிளான் போட்டுருக்கோம். மறுபடியும் 2-3 ஜிம் ரெடி பண்றதுக்கு நம்ம ரெடி பண்றோம். தண்ணி இது கேட்டாங்க. இப்போ சம்மர் வருது, நம்மளுக்கு தான் கஷ்டம், இது நம்ம தான் தூரம் போய் தண்ணியை தரல. தண்ணி தான் நம்ம ஆல்ரெடி பேசி ஒரு போர் ரெடி பண்ணி, ஒரு முனிசிபாலிட்டி மூலமா ஒரு போர் ரெடி பண்ணி போட்டு இருக்கிறோம். உண்மையில இருக்கிற போரெல்லாம் ரெடி பண்ணி போறதுக்கு நாங்க பிளான் பண்றோம். அதுவும் அவங்களும் நான் என்னன்னா அவங்களுக்கு கூட சேர்ந்து அஷூரன்ஸ் பண்ணி நாங்க எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா பண்றோம்னு அவங்க அஷூரன்ஸ், அவங்க நமக்கு அஷூரன்ஸ் சப்போர்ட் கூட நிற்பது அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. விஜய் சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறவங்க அவங்க விஜய் ரசிகர் சப்போர்ட்ஸ் தான், விஜய் ரசிகர் அப்படின்னு நான் எலெக்ஷன் ஜெயிச்சாருன்னு இல்லைண்ணா, நம்ம இருக்கிற மட்டும் செய்யணும். நம்மள இப்போ என்னால முடிஞ்ச எல்லா வேலையும் செய்யறோம், என்னென்ன நல்லது செய்யறோம். நம்மளால ஜெயிச்சுன்னா பண்ண முடியுமோ பண்றோம். இப்போ ரோடோ காவாவோ இல்ல வேற ஏதோ முனிசிபாலிட்டி மூலமா ஜெயிச்சு கண்டிப்பா பண்றோம். அது இப்ப நம்ம பண்ண மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம யாரும் எதிர்பார்க்கல. நம்ம ட்ரஸ்ட் இருக்குது, நம்ம ட்ரஸ்ட்ல 500 பேர் இருக்கிறாங்க. நம்மளால சக்தி இருக்கு மட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து, நான் இது என்னன்னா இது ஒண்டி ஒருத்தர் இல்லை, நாங்க எல்லாம் இது எங்க ஃபேமிலி, எங்க வார்டு. நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு மீட்டிங்ல சொன்னேன், இது எங்க வார்டு இல்லை எங்க வீடு. அது மாதிரி இது எல்லாம் எங்க ஃபேமிலி, நாங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா என்னன்னு நாங்க எல்லாம் கண்டிப்பா செய்வோம்னு உங்களுக்கு. ஆனா இது அஷூரன்ஸ் தான். தேங்க்ஸ்.
இதெல்லாம் நம்ம வாழ்ந்து இருக்கா. ஒரு கல்யாண வீட்டுல கல்யாணம் பண்ணாங்க, எளிய கல்யாணம் ஆச்சு. எது கல்யாணம் ஆகும்போது சோப்பு போட்டுருக்கோம், யாரை கேட்க போங்க. இதுக்கு மேலாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து இதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளோட உரிமை அது. ஒரு சாவு பாக்ஸ் கூட போடக்கூடாது, காலைப்பாட்டை போடக்கூடாது, கல்யாணம் வீட்டை கல்யாணம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம உரிமையை பண்றது நமக்கு இல்லைன்னா இப்ப வேற எங்கேயாவது கவுன்சிலர் கேட்க பண்றாரு. இப்ப நீங்க வரப்போறேன்னு சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. நீங்க சந்தோஷமா நீங்க சந்தோஷமா வாங்க. ஆனா சாமிக்கு மட்டும் வரீங்களா? நீங்க ஏமாத்தி சாமி போறீங்க, முஸ்லிம் பேசாதீங்க. அதுதான் தப்பாது, அதுதான் கண்டாது, அதனாலதான் நான் எல்லாரும் முன் வைக்கணும். அவங்க அதான் சொன்னாங்க. அதனால உங்க வீட்டுக்கு ரூல்ஸ் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் இருக்குதா? இதெல்லாம் நாங்க அப்படி பேசுறதுதான். சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 10 மணி மேல செட்டி எங்கேயுமே போடக்கூடாது ரூல்ஸ் இருக்குது. அதனால அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். நம்ம அதை நம்ப சொல்ல முடியாது. அதனால ஸ்பெஷலாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி. ஆனால் நான் இது வரைக்கும் கேட்டது எந்த பிரச்சனை சார், நான் ஒரு ரூல்ஸ் எனக்கு மாஸ்டர் சார், நான் பண்ணுறதுனால இது வரைக்கும் எந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது ஒருத்தா இருக்கா கட்டாவா பண்ணுமா பண்ணிட்டாங்க. ஆனால் வேற ஏதாவது மக்கள் இல்லையா அவங்க கூட இப்போ நீ சொல்ற மாதிரி வந்து கட்டப்பட வந்து சுற்றுவாங்கன்னு சொல்ற யாரும் போறாங்க பிரச்சனை சொன்னா அவங்க தர சும்மா வந்து யாரும் கூட்டு போறது போட்டு யாரும் சும்மா இப்போ இப்போ நம்ம 20 நிமிஷம் பண்ணலாம். நம்ம பர்மிஷன் ஆகிட்டோம், யாரும் ஒத்துழைப்பு நம்ம பண்ணாங்க. அவங்க ரைட் டிகிரியா நல்லா படிக்கிறா சதா சொல்லலாம், சட்டப்படாம பார்த்து சொல்லலாம், நீங்க சட்டப்படாதீங்களா? அவங்க அதான் சொல்றாங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்டா ஒரு நம்ம மாதிரி போலீஸ் ஒரே ஒரு சட்டம் ஆகாது, ஒரு பிரச்சனை ஆகாது, அவ்வளோ டீசெண்டா இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுவாங்க, எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, எல்லாம் சண்டை போடுறாங்க, எல்லாம் ஒன்னா இருக்கு, எல்லாமே ஒரு ஒற்றுமையா இருக்கிறாங்க. இப்போ ஊர்ல இல்லையா நீ சண்டை போடுறது நான் தெரிஞ்சு அப்போ இப்போ இந்த லாஸ்ட் இயர் ஒரு எனக்கு நான் கேட்டு சேர்க்கிறேன். இந்த 6 மாசத்துல 30-40 பேர் ஓட்டி நம்ம ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். நம்ம பேர் அதான் சொல்றேன், நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி யார் நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியாது. 10 மணி என்ன பண்ண அவ்வளவுதான். நீ 10 மணிக்கு தான் அவங்க ஆசை இருக்காங்க. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா நம்ம யார் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அது நம்ம என்னன்னா இப்போ அவங்க இப்போ 10 மணி வரைக்கும் யூஸ் பண்றாங்க, அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். அவங்க வந்து வேற 10 மணிக்கு கொடுக்க முடியாது. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அதை இது பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ்ட் நம்ம சட்டம் ஆயிடுச்சு. அவங்க கேட்ட ஒரே கேள்வி நம்ம பேசுறதுன்னு சொன்னாங்க சார், சாமி சாமி யாரும் சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க ஒரு பக்தியே இல்லையா, வெறும் டான்ஸ் தான் சாமி போடுறீங்களா, டான்ஸ் வேற எதுவும் சாமி பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்றதுக்கு அதனாலதான் இது பண்ணா அவங்க பிரச்சனை இல்லை. அதுக்கு நம்ம வந்து பிறகு அது என்ன கட்டுறோம் நம்ம எடுத்து நல்லபடியா செய்யலாம். நம்ம கதை சொல்றேன், அவங்க பேசிட்டா பொறுப்பா வேணும், நான் நின்று உங்க எல்லாம் எல்லாத்தையும் பண்ணி தரேன், உடனே இது பண்ணிக்கிறேன். முன்னாடி அதோட முடிச்சு அந்த ரிலீஸ் நோட் வந்து ரெடி பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க. யாராகிட்டே போய் கேட்போம், ஒன்னும் யாரும் வந்து பண்ணி கொடுக்கல. இப்போ இந்த யூத் மீட்டிங்ல வச்சு அவங்க கேட்கலாம், அது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? ஏன்னா அது வந்து காலகாலமா இந்த கவர்மெண்ட் அது ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாசமா சரி பண்ண சொன்ன மாதிரி ரொம்ப 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 நன்றிப்பா. ரொம்ப தேங்க்ஸ்.